ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அது வந்து எதை பற்றினா, டைம் அண்ட் ஒர்க் யூஸ் பண்ணி பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்து ஸ்டடி பண்ணோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ரேசஸ் அண்ட் கேம்ஸ். ஸோ இதை எதை பற்றி, இதுவும் ஒரு ஆப்டிடியூட் டாபிக் தான். ஸோ இதுவும் ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேசஸ் அண்ட் கேம்ஸ். ரேஸ்னால் என்ன? நம்ம டெய்லி ஸ்கூலில் வந்து நமக்கு அத்லெட்டிக் காம்படிஷன் வந்து வைப்பாங்க. ரன்னிங் ரேஸ். ரன்னிங் ரேஸ் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு தான் ரன்னிங் ரேஸ் வந்து நடக்கும். சப்போஸ் நான் 100 மீட்டர் ரேஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் என்ன? 100 மீட்டர். ரெண்டு பேர்த்துக்கு வந்து ரேஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராம் அண்ட் ராஜு. ராம் அண்ட் ராஜுக்கு வந்து ரேஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் ராம் வந்து ஃபஸ்ட்டாக ஓடி வின் பண்ணிடுறாங்க. ராம் வந்து வின்னர், ராஜு வந்து ஸ்லோவாக ஓடுறாங்க. ரெண்டு பேர்த்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இங்கே? ஏன் ராம் வந்து வின்னர் ஆனாங்க? ராமோட ஸ்பீடு வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 மீட்டர் பர் செகண்ட். ராஜுவோட ஸ்பீடு 6 மீட்டர் பர் செகண்டாக இருந்தால், இதில் யார் ஸ்பீடாக ஓடிருக்கா, யார் ஸ்பீடாக ஓடுறாங்களோ அவங்க தான் வின்னர். இதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் நமக்கு ரேசஸ் அண்ட் கேம்ஸ். இதுவும் ஒரு ஆப்டிடியூட் லெவலில் பார்க்குறப்ப இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். ரேசஸ் அண்ட் கேம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம் ஒரு ரீகால் மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, வாட் இஸ் எ டிஸ்டன்ஸ்? டிஸ்டன்ஸ்னால் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ரெண்டு பாயிண்ட் இருக்குது, ஏங்கிற பாயிண்ட் இருக்குது, பிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த பாத்தை கவர் பண்ணுதில்ல, இதோட இந்த டோட்டல் பாத் தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸ்னு மென்ஷன் பண்ணுறோம். இந்த டிஸ்டன்ஸோட யூனிட்ஸ் எல்லாம் என்ன? மீட்டர், கிலோமீட்டர், மைல்ஸ் அண்ட் ஃபீட்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். மீட்டருக்கும் கிலோமீட்டருக்கு உள்ள ரிலேஷன் என்ன? 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர், 1000 மீட்டர். சப்போஸ் 1 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் கிலோமீட்டர், 1/1000 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து டைம். டைம்னா என்ன? ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆயிடுச்சு. எவ்வளோ டைம் டேக்கன், அந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிறப்ப எவ்வளோ டைம் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கிச்சுன்னு ஸ்டடி பண்ணுறது தான் நமக்கு வந்து டைம்னு சொல்கிறோம். ஏ டு பி, இங்கே ஒரு 50 மீட்டர் எடுத்துக்கிறேன். 50 மீட்டருங்கிற ஒரு இந்த டிஸ்டன்ஸை அந்த ஆப்ஜெக்ட் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு? இதோட யூனிட்ஸ் எல்லாம் என்ன? செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹார்ஸ்னு சொல்லுவோம். இதோட ரிலேஷன் எல்லாம் என்ன? 1 ஹார் ஈக்குவல் டு டேஷ் மினிட்ஸ். ஒரு ஹாரில் எவ்வளோ மினிட்ஸ் இருக்கும்? 60 மினிட்ஸ். 1 மினிட் ஈக்குவல் டு டேஷ் செகண்ட்ஸ். எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கும்? 60 செகண்ட்ஸ். அப்படின்னா 1 ஹார் ஈக்குவல் டு ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ செகண்ட் இருக்கும் நமக்கு? இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். 60 இன்ட்டு 60 ஈக்குவல் டு 3600 செகண்ட்ஸ். அப்படின்னா 1 ஹாரில் நமக்கு 3600 செகண்ட்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஸ்பீடு வந்து எதை நமக்கு மென்ஷன் பண்ணுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகிறப்ப அது ஸ்லோவாக போச்சா ஆர்எல்ஸ் ஃபாஸ்ட்டாக போச்சான்னு சொல்கிறது தான் நமக்கு ஸ்பீடு. ஸ்பீடை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, மீட்டர் பர் செகண்ட் ஆர்எல்ஸ் கிலோமீட்டர் பர் ஹார். பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி நான் 50 மீட்டர் எடுத்துக்கிறேன். பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு ஒரு பர்சன் வந்து கிராஸ் பண்ணணுன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ எப்படி ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது? ஸ்பீட் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். நமக்கு டிஸ்டன்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 50 மீட்டர். 50 மீட்டர் டிவைடட் பை டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 5 செகண்ட்ஸ். 5 செகண்ட்ஸ். 1 5 is 5, 10 5s are 50 equal to 10 மீட்டர் பர் செகண்ட். அப்போனா அந்த பர்சன் எவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க? 10 மீட்டர் பர் செகண்ட். இந்த ஸ்பீடில் அந்த பர்சன் வந்து ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸோட ரிலேஷன் பார்க்கலாம். ரிலேஷன் என்ன? இதுதான் நம்மளோட மெயின் ஃபார்முலா. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதை நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிட்டீங்கனாவே நம்ம டைமும் கால்குலேட் பண்ணிக்கலாம். டைம் ஃபார்முலா என்ன? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். டைம் வந்து இந்த சைடு மூவ் ஆயிரும், ஸ்பீடு வந்து இந்த சைடு வந்து நமக்கு மூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு
ஸ்பீட் இன்ட்டு டைம். இது ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் பார்த்துருந்தோம். ஸோ டிஸ்டன்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? டி. ஸ்பீட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? எஸ். டைம் டி. ஸோ இந்த ட்ரையாங்கிளை நான் 3ஆக செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? டி இருக்கா? ஸோ டியை மேலே ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டி. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீடோட ஃபார்முலா எனக்கு வந்து தெரியணும். ஸோ ஸ்பீடோட ஃபார்முலா எப்படி? ஸ்பீட் ஈக்குவல் டு, இங்கே மேலே என்ன இருக்குது? டி இருக்கா? ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை, இது டிவைட் மீனிங், ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். சப்போஸ் எனக்கு வந்து டைம் வந்து தெரியணும். ஸோ டைம் ஈக்குவல் டு மேலே என்ன இருக்குது? டிஸ்டன்ஸ், இது வந்து டிவைட் பை ஸ்பீட் எஸ். இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, ஸோ ஸ்பீடு டைம் எப்படி இருக்குது? நியர்பை இருக்கா? ஸோ மல்டிப்ளிகேஷன் ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ இது வந்து எப்போ யூஸ் ஆகுதுன்னா, இந்த ஷார்ட்கட் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபார்முலா வந்து ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குதுன்னா, ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்னென்னா, 2 ஆப்ஜெக்ட், இப்போ நம்ம ரன்னிங் ரேஸே எடுத்துக்கலாம். ரன்னிங் ரேஸ் வந்து 2 பேர் வந்து ஓடுறாங்க. ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து 2 பேர் ஓடுறாங்க. 2 பேரும் எப்படி ஓடுறாங்க? சேம் டிஸ்டன்ஸில் ஓடுறாங்க. ராம், ராஜு. ஸோ 2 பேரும் சேம் டிஸ்டன்ஸில் ரன்னிங் ரேஸ் வந்து ஓடுறாங்க. ஸோ இப்படி ஓடுறப்ப 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்க ரிலேஷனை ஸ்டடி பண்ணுறது தான் நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட். சப்போஸ் இந்த ராம்ங்கிற பர்சன் வந்து 10 மீட்டர்/செகண்ட்ங்கிற ஸ்பீடில் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராஜு வந்து 8 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, 2 பேரும் எந்த டைரெக்ஷனில் ஓடிட்டு இருக்காங்க? சேம் டைரெக்ஷன் ஆர் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்? ஒரே டைரெக்ஷன் பிங்கிற பாயிண்ட்டை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரே டைரெக்ஷனில் ஓடிட்டு இருந்தா, ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஸோ ஏங்கிறது இங்கே ராம்னு எடுத்துக்கலாம். ஸோ 10 மைனஸ் 8 ஈக்குவல் டு 2 மீட்டர்/செகண்ட். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து ஃபைன் பண்ணியாச்சு. அப்போனா ஸோ 2 பேர்த்துக்கு இருக்கிற ஸ்பீடோட டிஸ்டன்ஸ் 2 மீட்டர்/செகண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் 2 பேரும் ஒரே டைரெக்ஷனில் ஓடிட்டு இருக்கிறனால எனக்கு வந்து 2 மீட்டர்/செகண்ட். ஸோ 2 பேரும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒன்று என்ன? ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ இந்த சைடு ஒரு வந்து ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 50 மீட்டர்/செகண்டாக இருக்குது. இந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 10 மீட்டர்/செகண்டாக இருக்குது. ஸோ இது 2 எப்படி மூவ் ஆகுது? ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுதா? ஸோ இதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி ஃபைன் பண்ணுறது? ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு, 2ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ 50 + 10 60 மீட்டர்/செகண்ட். ஸோ 60 மீட்டர்/செகண்ட் இஸ் அவர் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஃபோர் மூவிங் இன் டு த ப்ராப்ளம், ஸோ ரேசஸ் அண்ட் கேம்ஸ் ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளமில் கேட்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு ரேஸ் நடக்குதுன்னா அதுக்கு எந்த பாயிண்ட் இருக்கும்? ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ இது நம்மளோட எண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட்னு என்ன? அந்த ரேஸ் பிகினிங் ஆகிற ஒரு பிளேஸ். எண்ட் பாயிண்ட்னா அந்த ரேஸ் எண்ட் ஆகிற ஒரு பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹெட் ஸ்டார்ட். ஸோ ஹெட் ஸ்டார்ட்னா என்ன மீனிங்னா, இப்போ ஏங்கிற பர்சனுக்கும் பிங்கிற பர்சனுக்கும் ரேஸ் நடக்குது. ஸோ ஏங்கிற பர்சனுக்கும் பிங்கிற பர்சனுக்கு ரேஸ் நடக்குது. 2 பேரும் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆவாங்க? ஒரே சேம் டைரெக்ஷனில் தான் மூவ் ஆவாங்க. எண்ட் பாயிண்ட்டை நோக்கி மூவ் ஆவாங்க. இப்போ ஹெட் ஸ்டார்ட்னா என்ன மீனிங்னா, இப்போ ஏங்கிற பர்சன் வந்து பிங்கிற பர்சன்ட்டு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அப்படின்னா பிங்கிற பர்சன் நீங்கள் ஒரு 10 மீட்டர் முன்னாடி தள்ளி ரேஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிங்கன்னா, பிங்கிற பர்சன் 10 மீட்டர் தள்ளி ரேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஓடுவாங்க, பி வந்து 10 மீட்டர் தள்ளி வந்து ஓடுவாங்க. ஆனால் 2 பேரும் எண்ட் பாயிண்ட்டை நோக்கி தான் ஓடுவாங்க. ஸோ அதை மீன் பண்ணுறதா நமக்கு ஹெட் ஸ்டார்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டெட் ஹீட்னா, இப்போ ஏ பி 2 ரேசரும் ஒரே டைமில் எண்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறது தான் டெட் ஹீட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் அட்வான்டேஜ்னா, டிஃப்ரென்ஸ் இன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரேசஸ் வென் ஒன் ஃபினிஷஸ். அதாவது எண்ட் பாயிண்ட்டை ஏ வந்து ரீச் பண்ணியாச்சு, ஆனால் பி வந்து ஸ்லோவாக ஓடுறாங்க. அப்படின்னா இவங்க 2 பேர்த்துக்குடைய டிஸ்டன்ஸை
ஃபைண்ட் பண்ணுறது தான் நமக்கு டிஸ்டன்ஸ் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டைம் அட்வான்டேஜ் அதுதான். ஸோ இது எவ்வளோ டைம் டேக்கன் பண்ணி நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது தான் டைம் அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ரேஸ் ஆஃப் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு ப்ராப்ளமில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஃபார் சப்போஸ் நமக்கு ரேஸ்னாவே எப்படி இருக்கும், டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். 100 மீட்டர்னா 2 பர்சனும் 100 மீட்டர் ரேஸ் தான் ஓடுவாங்க. ஸோ அப்படி ஓடுறப்ப நமக்கு வந்து டைம் வந்து ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எந்த டைமில் ரீச் ஆவாங்க, ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ரேஸ் ஆஃப் ஈக்குவல் டைம். ஸோ ஒரே டைமில் வந்து ஓடுறாங்க. இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 50 செகண்ட்ஸில் ஏங்கிற பர்சனும் பிங்கிற பர்சனும் 50 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஃபினிஷ் பண்ணணும்னு கேட்டு நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ஒன் டைப் ஆஃப் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் அண்ட் ஹெட் ஸ்டார்ட். ஸோ ஹெட் ஸ்டார்ட்னு ஏற்கனவே என்ன பார்த்தோம், இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பர்சன் மட்டும். ஸோ அதுலேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் ஃபினிஷிங் டைம். ஸோ ஈக்குவல் ஃபினிஷிங் டைம்னா 2 பர்சனும் சேம் டைமில் ஃபினிஷ் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ டைம் டிஃப்ரென்ஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 1 by 1 இது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஏ ரன்ஸ் அட் 10 மீட்டர் per செகண்ட். ஸோ இங்கே 10 மீட்டர் per செகண்டுங்கிறது என்ன, ஸ்பீடாக டிஸ்டன்ஸா? ஸோ ஸ்பீடு. ஸோ ஏங்கிற ஒரு பர்சன் எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஓடுறாங்க, 10 மீட்டர் per செகண்ட். நெக்ஸ்ட்டு பிங்கிற பர்சன் எவ்வளோ ஸ்பீடில் ஓடுறாங்க, 9 மீட்டர் per செகண்ட். இப்போ என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைன் வென் ஏ வில் பி 30 மீட்டர் ahead. ஸோ இந்த ஸ்பீடில் ஓடுறப்ப ஏங்கிற பர்சன் எப்போ வந்து 30 மீட்டர் முன்னாடி போயிருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எல்லாம் எடுத்து எழுதிடலாம். ஸோ கிவன். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட ஸ்பீட் என்ன, ஸ்பீட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 10 மீட்டர் per செகண்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் பியோட ஸ்பீடு b ஈக்குவல் டு 9 மீட்டர் per செகண்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 30 மீட்டர். ஸோ 30 மீட்டருங்க எதை ரெசம்பிள் பண்ணுது, ஸோ டிஸ்டன்ஸாக ஸ்பீடா? ஸோ டிஸ்டன்ஸ், ஏன்னா மீட்டர் கொடுத்துருக்காங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 30 மீட்டர். இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், ஸோ டைம் தான் ஃபைன் பண்ணணும். ஸோ எந்த டைமில் ஏங்கிற ஒரு பர்சன் வந்து 30 மீட்டர் முன்னாடி போயிருப்பாங்க, ஸோ அந்த டைம் தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ நமக்கு 2 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஏ பி. அப்படின்னா இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து எண்டிங் பாயிண்ட். ஸோ ஏபி இருக்கா, ஸோ ஏங்கிற ஒரு பிளேயர் இருக்காங்க, பிங்கிற ஒரு பிளேயர் இருக்காங்க. 2 பேரும் எப்படி மூவ் பண்ணுறாங்க, சேம் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுறாங்களா. ஸோ சேம் டிஸ்டன்ஸில் வந்து மூவ் பண்ணுறப்ப நமக்கு என்ன தெரியும், ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு, ஸோ ஏபி எப்படி மூவ் பண்ணுறாங்க, ஸோ ஒரே பாதை நோக்கி நமக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. அப்படின்னா ரெண்டையும் என்ன பண்ணணும், ஏ மைனஸ் பி. அப்படின்னா 10 மைனஸ் 9 ஈக்குவல் டு 1 மீட்டர் per செகண்ட். ஸோ ஏக்கு பியோட ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன நம்ம ஃபைன் பண்ணியாச்சு, 1 மீட்டர் per செகண்ட் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு ஸ்பீடு வந்து கிடச்சிருச்சு, ரிலேட்டிவ் ஸ்பீடு. இப்போ டைம் வந்து ஃபைன் பண்ணலாமா. ஸோ டைமோட ஃபார்முலா என்ன நமக்கு, ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஸோ நமக்கு இங்கே என்ன தான் எடுத்திருக்கோம், ரிலேட்டிவ் ஸ்பீட் எடுத்திருக்குமா. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்ன 30 டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன 1 மீட்டர் per செகண்ட் 1. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன, 30 டிவைடட் பை 1 30 செகண்ட்ஸ். ஸோ 30 செகண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாமா. ஸோ பி இஸ் அவர் ஆன்சர். ஸோ நமக்கு 2 பிளேயர் கொடுத்துருக்காங்க, ஏங்கிற பர்சன் பிங்கிற பர்சன் கொடுத்துருக்காங்க. 2 பேர் எப்படி மூவ் பண்ணுறாங்க, ஒரே டைரக்ஷனில் மூவ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடை டைம்ங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர் வந்து கிடச்சாச்சு. ஸோ 30 செகண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 2 என்ன கேட்டிருக்காங்க, இன் a 200 மீட்டர் ரேஸ் ஏ பீட்ஸ் பி பை 20 மீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கே
200 மீட்டர். ஸோ 200 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஏ பீட்ஸ் பி பை 20 மீட்டர். அதாவது ஏ வந்து ஜெயிச்சாச்சு. ஏ இஸ் அ வின்னர் ஹியர். ஸோ எவ்வளோ மீட்டரில் ஜெயிச்சிருக்காங்க? ஸோ 20 மீட்டரில் ஜெயிச்சாங்க. ஸோ ஹவு மச் வில் ஏ பீட் பி இன் அ 100 மீட்டர் ரேஸ்? ஸோ 20 மீட்டரில் ஜெயிச்சிட்டாங்களா? ஸோ இது எந்த ரேஸில் ஜெயிச்சிருக்காங்க? 200 மீட்டர் ரேஸில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஜெயிக்கிறப்ப எனக்கு 100 மீட்டர் ரேஸில் ஏ வந்து ஸோ பியை எவ்வளோ மீட்டரில் பீட் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். அப்படின்னா இங்கே என்ன ஃபைன் பண்ணணும்? டிஸ்டன்ஸ் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ கிவன் எடுத்து எழுதிடலாம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ. ஸோ ஏ வந்து எவ்வளோ கவர் பண்ணியிருக்காங்க? 200 மீட்டர். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் பி. ஸோ பியோ டிஸ்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ நாம தான் ஃபைன் பண்ணணும். ஸோ ஏ பீட்ஸ் பி பை 20 மீட்டர். அப்படின்னா 20 மீட்டரில் ஸோ பியை விட ஏ எவ்வளோ மீட்டர் வந்து முன்னாடி இருக்காங்க? ஸோ 20 மீட்டரா? ஸோ இதுதான் நமக்கு வந்து 20 மீட்டர். ஸோ 20 மீட்டர் மைனஸ் பண்ண எவ்வளோ? 200 மைனஸ் 20 180 மீட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியோட டிஸ்டன்ஸ் 180 மீட்டர். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? 100 மீட்டரில் ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ இது வந்து 100 மீட்டரில் ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு கிவன் 2 தான் தெரியும். டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ வந்து 200 மீட்டர், டிஸ்டன்ஸ் ஆஃப் பி வந்து 180 மீட்டர். ஸோ இங்கே வந்து டைம் கொடுக்கலையா? ஸோ டைம் வந்து நம்ம இங்கே வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துருக்கிறோம். ஸோ கான்ஸ்டன்ட்னா ஈக்குவல் டைம். ஸோ ஒரே மாதிரி டைமில் தான் இந்த ரேஸ் வந்து நடந்திருக்குன்னு நம்ம வந்து அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்பீட் ஏக்கும் ஸ்பீட் பிக்கும் நம்ம வந்து ரேஷியோ வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ ஸ்பீட் ஏ டிவைடட் பை ஸ்பீட் பி ஈக்குவல் டு, ஸோ ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமா? ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வேரி ஆகுது, ஆனால் டைம் வந்து ஒரே டைம் தான். ஸோ அதனால டைமும் நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் ஏ, ஸோ டைம் கேன்சல் ஆகிறதுனால டிஸ்டன்ஸ் பி. ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 200 மீட்டர். டிஸ்டன்ஸ் பி வந்து 180 மீட்டர். ஸோ நம்ம கேன்சல் பண்ண என்ன வரும்? ஸோ செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 10. ஸோ இது வந்து 9 ஈக்குவல் டு 10/9. ஸோ டிஸ்டன்ஸ் ஏ டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பி ஈக்குவல் டு 10/9 ஃபைன் பண்ணியாச்சா? இப்போ நமக்கு ஹவு மச் வில் ஏ பீட் பி இன் 100 மீட்டர் ரேஸ்? அப்போனா 100 மீட்டர் ரேஸ்லேயும் ஏ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம்? நமக்கு வந்து 100 மீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்குமா? ஸோ இது டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ என்ன? 100 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு 10/9. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் பி வந்து ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணிக்கலாமா? ஸோ 100 இன்ட்டு 9/10 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பி. இப்போ 0 கேன்சல் ஆயிருமா? ஸோ 90 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பி. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் பியோட வேல்யூ வந்து என்ன ஃபைன் பண்ணியாச்சு? ஸோ 90 மீட்டர் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ், ஸோ டிஸ்டன்ஸ் ஏக்கும் டிஸ்டன்ஸ் பிங்கிற லீட், ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். அப்படின்னா ஏ மைனஸ் பி. ஸோ ஏ அதோட டிஸ்டன்ஸ் என்ன? 100 மைனஸ் 90 ஈக்குவல் டு 10 மீட்டர்ஸ். ஸோ 10 மீட்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ சி இஸ் அவர் ஆன்சர். ஸோ நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களா? 200 மீட்டர் ரேஸில் ஏங்கிற பர்சன் வந்து அந்த ரேஸை வின் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ மீட்டரில், ஸோ ரெண்டு பேருக்கு ஏக்கும் பிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 20 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் கேட்குறாங்க? 100 மீட்டர் ரேஸில் ஏக்கும் பிக்கும்
இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து இப்படி தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 3. In a 100 meter race, A can give B a 10 meter head start. Head startனா நம்ம என்ன ஸ்டடி பண்ணோம்? 10 மீட்டர் முன்னாடி தள்ளி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுதான் எண்ட் பாயிண்ட். ஏங்கிற பர்சன் வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பிங்கிற பர்சன் வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 10 மீட்டர். ஸோ இதுதான் ஹெட் ஸ்டார்ட்டோட மீனிங். நெக்ஸ்ட், அண்ட் ஸ்டில் வின்ஸ். இப்போ யார் வின் பண்ணுறா? ஏங்கிற பர்சன் வந்து வின் பண்ணுறாங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தயர் ஸ்பீட்ஸ்? ஸோ 2 பேர்த்தோட ஸ்பீடோட ரேஷியோ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நமக்கு என்னென்ன தெரியும்? 100 மீட்டர் ரேஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர். ஸோ இது வந்து எதோட டிஸ்டன்ஸ்? ஏவோட டிஸ்டன்ஸ். ஸோ ஏன் ஏவோட டிஸ்டன்ஸ்னு சொல்கிறேன்? ஏன்னா ஏ தான் ஃபுல்லாக கவர் பண்ணுது, 100 மீட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பியோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? டிஸ்டன்ஸ் ஆஃப் பி. பியோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? ஸோ இங்கே 10 மீட்டரில் இது வந்து மைனஸ் ஆயிருமா? அப்படின்னா இது எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கும்? 90 மீட்டர்ஸ். ஸோ 100 minus 10 equal to 90 meters. So distance of B எவ்வளோ? 90 meters. And still wins. What is the ratio of their speed? So இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணும்? ரேஷியோ ஆஃப் தேர் ஸ்பீடு வந்து ஃபைண்ட் பண்ணும். ஸோ ஸ்பீட் A டிவைடட் பை ஸ்பீட் B ஈக்குவல் டு, ஸோ இங்கே வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ டைம் வந்து சேம். ஸோ ஒரே டைமில் தான் 2 பேரும் ரன் பண்ணுறாங்க, அதனால டைமும் நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ டிஸ்டன்ஸ் A டிவைடட் பை டிஸ்டன்ஸ் B. ஸோ டிஸ்டன்ஸ் A என்ன நமக்கு? 100 மீட்டர். ஸோ 100. டிஸ்டன்ஸ் B என்ன? 90. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் என்ன? 10/9. ஸோ ஃப்ராக்ஷனல் ரேஷியோவில் எப்படி எழுதலாம்? ஸோ 10:9. ஸோ ஆன்சர் இருக்கா? 10:9. ஸோ B இஸ் அவர் ஆன்சர். ஸோ நம்ம கொஷினில் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க? 100 மீட்டர் ரேஸில் ஏவும் பியும் ரன் பண்ணுறாங்க, ஆனால் பி வந்து 10 மீட்டர் முன்னாடி இருந்து ரன் பண்ணுறப்ப ரன்னோட ஸ்பீடோட ரேஷியோ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் அவர் ஆன்சர்? 10:9. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். இன் a 500 மீட்டர் ரேஸ் A beats B by 50 மீட்டர். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கொஷினோட மாடல் தான். ஸோ 500 மீட்டர் ரேஸில் ஏ வந்து என்ன பண்ணுறாங்க? வின் பண்ணிடுறாங்க. ஸோ 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? 50 மீட்டரில் வின் பண்ணிடுறாங்க. ஃபைண்ட் ஹவு மச் ஏ பீட்ஸ் பி இன் 400 மீட்டர் ரேஸ். அப்படின்னா ஏக்கும் பிக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணும். 400 மீட்டர்ஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிடலாமா? ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப், ஸோ ஏவோட டிஸ்டன்ஸ் இங்கே என்ன? 500 மீட்டர். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் பி. ஸோ பிங்கிற டிஸ்டன்ஸ் என்ன? A beats B by 50 மீட்டரா? ஸோ 500 minus 50 equal to 450 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? 400 மீட்டர் ரேஸில் ஸோ ரன்னோட டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஏவோட பிக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இதோட ஸ்பீடை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஸ்பீட் ஆஃப் ஏ, ஸோ ஸ்பீட் ஆஃப் ஏ டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் பி. ஸோ நமக்கு வந்து ஸ்பீடோட ஃபார்முலா என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து டைம் வந்து எப்படி இருக்குது? கான்ஸ்டன்ட். ஸோ சேம் டைமாக இருக்குது. ஸோ அதனால் டைம் வந்து நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். அதனால் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பி. ஸோ டிஸ்டன்ஸ் ஏ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 500. ஸோ டிஸ்டன்ஸ் பி 450. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாம் 9. ஸோ இது வந்து 10. ஸோ 10 டிவைடட் பை 9. ஸோ டிஸ்டன்ஸ் ஏ டிவைடட் பை
distance b equal to, ஸோ நமக்கு என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், 10 divided by 9. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் 400 மீட்டர் ரேஸில் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ இன்னும் 400 மீட்டர் ரேஸ், 400 மீட்டர் ரேஸில் நமக்கு டிஸ்டன்ஸ் ஏ வந்து என்னன்னு தெரியும், 400 மீட்டர்னு தெரியும். ஏன்னா ஏ தான் ஃபுல்லாக 400 மீட்டர் வந்து கவர் பண்ணுது. ஸோ 400 மீட்டர் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் b ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 9. ஸோ டிஸ்டன்ஸ் b நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாமா. ஸோ 400 இன்ட்டு 9 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் b. ஸோ 0 0 கேன்சல் ஆயிருமா. ஸோ 9 4s are 36. ஸோ 360 மீட்டர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் b. ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு, 360 மீட்டர். இப்போ ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ லீட் டிஸ்டன்ஸ் ஆஃப் a மைனஸ் b. ஏவோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 400 மீட்டர். ஸோ 400 மைனஸ் பியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 360 மீட்டர். ஸோ 400 மைனஸ் 360 ஈக்குவல் டு 40 மீட்டர். ஸோ 40 மீட்டர் இஸ் அவர் ஆன்சர். ஸோ ஏ பர்சன் வந்து ரேஸை முடிக்கிறப்ப பிங்கிற பர்சன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பின்னாடி தள்ளி இருப்பாங்க, 40 மீட்டர் வந்து தள்ளி இருப்பாங்க. ஸோ 40 மீட்டர் நமக்கு சாய்ஸ் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ இருக்குது. ஸோ சி இஸ் அவர் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா Q 2024 கேட்ட கொஷின். இன் அ 700 மீட்டர் ரேஸ் அமித் ரீச்சஸ் த ஃபினிஷ் பாயிண்ட் இன் 20 செகண்ட்ஸ் அண்ட் ராகுல் ரீச்சஸ் இன் 25 செகண்ட்ஸ். ஸோ ரேஸ் வந்து எது நடக்குது, ஸோ ஏலேருந்து பி வந்து நடக்குது. ஸோ ஏ வந்து நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன், பி வந்து எண்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ அமித் இன்ன 700 மீட்டர் ரேஸ், நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 700 மீட்டர். அமித் ரீச்சஸ் த ஃபினிஷ் பாயிண்ட் இன் 20 செகண்ட்ஸ். ஸோ அமித்துங்கிற ஒரு பர்சன் ஃபினிஷ் பாயிண்ட் எவ்வளோ செகண்ட்ஸில் ரீச் பண்ணியாச்சு, 20 செகண்ட்ஸ். ஸோ டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அமித் வந்து 20 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பாயிண்ட்டை ரீச் பண்ணியாச்சு. ராகுல் ரீச்சஸ் இன் 25 செகண்ட்ஸ். ராகுல் எவ்வளோ செகண்ட்ஸ் ரீச் பண்ணியாச்சு, 25 செகண்ட்ஸில் ரீச் பண்ணியாச்சு. அமித் பீட்ஸ் ராகுல் பை எ டிஸ்டன்ஸ் ஆஃப். அப்படின்னா இப்போ என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, அமித்துக்கும் ராகுலுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யார் வின் பண்ணியிருக்கா, ஸோ அமித் தான் வின்னர். ஏன்னா 20 செகண்ட்ஸ்லேயே என் பாயிண்ட்டை ஃபினிஷ் பாயிண்ட்டை ரீச் பண்ணியாச்சு. ஆனால் ராகுல் வந்து 25 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க இந்த 700 மீட்டர்ஸை கவர் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிடலாம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்களா. ஸோ அமித்தோட டைம் எவ்வளோ, 20 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ராகுலோட டைம் எவ்வளோ, ஸோ ராகுலோட டைம் 25 செகண்ட்ஸ். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸும் தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 700 மீட்டர்ஸ். ஸோ டைம் தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ இப்போ ஸ்பீடு வந்து கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ அமித்தோட ஸ்பீட் எவ்வளோ, ஸோ ஸ்பீட் ஆஃப் அமித் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் ஈக்குவல் டு, ஸோ அமித்தோட டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20. ஸோ டிஸ்டன்ஸ் 700. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 70 டிவைடட் பை 20 எவ்வளோ, 3 2s are 6, remaining 1 35 மீட்டர் per செகண்ட். ஸோ நெக்ஸ்ட் ராகுலோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாமா. டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு தெரியும், 700 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு 125 is 25, 225 so 50. ஸோ 2. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், ஸோ 200 இருக்குமா. ஸோ 8. ஸோ 28 மீட்டர் per செகண்ட். ஸோ நம்ம ரெண்டு பேர்த்தோட ஸ்பீடு வந்து ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ அமித் டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 20 செகண்ட்ஸ். ஸோ அமித் டைம் வந்து 20 செகண்ட்ஸ் தெரியும். ஸோ ராகுலும்
ராகுல் அந்த ரேஸில் 20 செகண்ட்ஸில் எங்கே இருந்தாலும் வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ அப்படி ஃபைன் பண்ண என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ நமக்கு ராகுலோட ஸ்பீட் என்ன, ஸோ ராகுலோட ஸ்பீட் என்ன 28 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 28 இன்ட்டு, ஸோ டைம் என்ன எடுத்துருக்குறோம், ஸோ 20 செகண்ட்ஸ். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா. ஸோ 8 2s are 16, 6 remaining one, 2 2s are 4, 5. ஸோ 560 மீட்டர்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 560 மீட்டர்ஸா. ஸோ நமக்கு இங்கே என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, 700 மீட்டர்ஸ். ஸோ இப்போ லீடு வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ அந்த டிஸ்டன்ஸையும் இந்த டிஸ்டன்ஸையும் நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 700 மைனஸ் 560 ஈக்குவல் டு, ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும், 140 மீட்டர் இஸ் அவர் ஆன்சர். ஸோ 140 இருக்கா. ஸோ 140 நமக்கு ப்ராப்ளமில் இருக்கா. ஸோ 3. ஸோ 140 மீட்டர் இஸ் அவர் ஆன்சர். ஸோ நமக்கு கிவன் கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 700 மீட்டர் ரேஸில் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமில் ஃபினிஷ் பண்ணுறான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அமித்துக்கும் ராகுலுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ், 140 மீட்டர் தான் அமித்துக்கும் ராகுலுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளமும் Q 2022 கேட்ட கொஷின். ஸோ ஹரி கவர்ஸ் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இன் 36 செகண்ட்ஸ். ராம் கவர்ஸ் த சேம் டிஸ்டன்ஸ் இன் 45 செகண்ட்ஸ். இன் அ 100 மீட்டர் ரேஸ் ஹரி ahead ஃப்ரம் ராம் இஸ். ஸோ இதுவும் சேம் டைப் ஆஃப் கொஷின் தான். என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு டைம் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஏ வந்து நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிறேன், பி வந்து என் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஏலேருந்து தான் நமக்கு ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு யாருக்கும் ரேஸ், ஹரிக்கும் ராமுக்கும் ரேஸ். ஹரி ராம். ஸோ ஹரி வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் ரேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க, 36 செகண்ட்ஸ். ராம் வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்க, 45 செகண்ட்ஸ். ஸோ ரேஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 100 மீட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு கொடுத்துருக்குரிய கொஷின். இப்போ என்ன ஃபைன் பண்ணணும்னா, இப்போ யார் ரெண்டு பேர்த்தில் யார் வின்னர், ஹரி வந்து 36 செகண்ட்ஸ்லேயே ஃபினிஷ் பண்ணியாச்சா. ஸோ ஹரி இஸ் அவர் வின்னர். ஸோ ஹரி தான் வின்னர். ஸோ இப்போ ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ கிவன் எடுத்து எழுதிடலாம். ஸோ டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 100 மீட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டைம் கொடுத்துருக்காங்களா. ஸோ டைம் ஆஃப் ஹரி. ஸோ ஹரி எவ்வளோ செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்க, ஸோ 36 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ராம் எவ்வளோ செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்க, 45 செகண்ட்ஸ். 45 செகண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியும், டைம் தெரியும். இப்போ ஸ்பீடு வந்து கால்குலேட் பண்ணிடலாமா. ஸோ ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹரியோட ஸ்பீடை வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ ஸ்பீட் ஆஃப் ஹரி. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, 100 மீட்டர். ஸோ எவ்வளோ செகண்ட்ஸில் நம்ம வந்து ரன் பண்ணுறோம், 36 செகண்ட்ஸ். ஸோ 100 மீட்டர் டிவைடட் பை 36 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன, ஸோ நெக்ஸ்ட் ராம் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஸ்பீட் ஆஃப் ராம் ஈக்குவல் டு 100 மீட்டர். ஸோ ராம் வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்க, 45 செகண்ட்ஸ். ஸோ இது டிவைட் பண்ண என்ன வரும், ஸோ அப்ராக்சிமேட்டாக 2.72. ஸோ ராமோட ஸ்பீடை, ஸோ 100 டிவைட் பை 45 டிவைட் பண்ண என்ன வரும், ஸோ அப்ராக்சிமேட்டாக 2.22. ஸோ இப்போ ரெண்டோட ஸ்பீடு ஃபைன் பண்ணியாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹரி வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்க, 36 செகண்ட்ஸ். ஸோ ஹரி வந்து 36 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ராம் வந்து
ராம் வந்து 36 செகண்ட்ஸில் எங்கே இருக்காங்கன்னு நம்ம வந்து இப்போ வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, ஸோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ இப்போ ராமோட ஸ்பீடு என்ன கொடுத்துருக்கு, என்ன ஃபைன் பண்ணிருக்கோம்? 2.22 இன்ட்டு, ஸோ டைம் எவ்வளோ எடுத்திருக்கோம்? 36. ஸோ 36 செகண்ட்ஸ் எடுத்திருக்கோமா? ஸோ ஃபைன் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ 2.22 இன்ட்டு 36, ஸோ நமக்கு அப்ராக்சிமேட்டாக 80 மீட்டர்ஸ் வந்து வரும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஃபைன் பண்ணியாச்சா 80 மீட்டர்ஸுங்கன்னு. ஸோ 36 செகண்ட்ஸில் ராம் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான்? ஸோ 80 மீட்டரில் வந்து இருக்கான். ஸோ நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 100 மீட்டர். ஸோ இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ லீடு, ஸோ யார் லீடில் இருக்கோம்? ஸோ லீட் ஈக்குவல் டு 100 மீட்டர் மைனஸ் 80 மீட்டர். ஸோ 100 மைனஸ் 80 20 மீட்டர். ஸோ ஹரிக்கும் ராமுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? இப்போ ரெண்டு பேத்துக்கு நடுவில் 20 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 20 மீட்டர். ஸோ ஏ இஸ் அவர் ஆன்சர். ஸோ கிவன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 100 மீட்டர் ரேஸில் டைம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 36 செகண்ட்ஸில் ஹரி வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு, ராம் வந்து 45 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஹரி வந்து 36 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணுறப்ப ராமுக்கும் ஹரிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் ஃபைன் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஃபைன் பண்ணியாச்சு? ஸோ 20 மீட்டர் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த செஷனில் டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம், ஸோ இதை பற்றி ரிலேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ரேசஸ் அண்ட் கேம்ஸ், ஸோ அதோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.